இந்த மாதிரி ஒரு சிலர் நல்லா இருக்கிற நாக்கை கட் பண்ணி விளையாடி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலருக்கு நம்ம வாயோட மேல் பகுதியவோ இல்லை உதட்டுக்கு வெளியவோ கூட நாக்கை நீட்ட முடியாது. இது எதனாலனா நாக்குக்கு கீழே ஒரு திக்கான சதை மாதிரி வளர்ந்து அந்த நாக்கோட நுனி வரைக்கும் அது அட்டாச் ஆகியிருக்கும். இதுக்கு பேர் நாங்கள் டங் டை அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இப்படி டங் டை இருந்தால் அவங்களால சரியாக பால் குடிக்கவோ சாப்பிடவோ முடியாது. ஒரு சில வார்த்தைகளை உச்சரிக்க கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா உளர்ற? யாரு உடனடா? நான் உடனேனா? ஆமா. அகட உடனே எதிர்த்தெல்லாம் ஆதி பகவான் உடட்டே உடகுமாமா. அடல்ட்ஸுக்கு இப்படி இருந்தால் சரியாக வாயை சுத்தப்படுத்த முடியாமல் அழுக்கு சேர்றது இல்லை சொத்த வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி டங் டை இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளான லேசர் ட்ரீட்மெண்ட் மூலயமா அதை சரி பண்ண முடியும். அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டங் டை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே நம்ம கிளினிக்கை விசிட் பண்ணுங்கள்.